பியூட்டிஃபுல் ஃபெண்டி கிரஷ் டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ்ல வந்து நான் இந்த பர்டிகுலர் சாரியில வைல்ட் பெரி பிங்க் பாண்டி எக்ஸ்போல ட்ரேப் பண்ணியிருந்தேன். இது வந்து மயில் கலருங்க, சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய திருநெல்வேலி எக்ஸ்போல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அடுத்து வர 3 எக்ஸ்போல கண்டிப்பா இந்த டிசைன் பேட்டர்னா மெயின்டைன் பண்ணுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் என்னுடைய பிளவுஸ். இது வந்து நான் ஃப்ரண்ட்ல வச்சு ஸ்டிச் பண்றேன். நான் எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று செட்டிநாடு காட்டனா பிளவுஸ் பேட்டர்னை இங்கே ஸ்டிச் பண்ணுவேன், இல்லைனா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேலப் கொடுப்பேன், பின்னாடி வர டிசைனை முன்னாடி வச்சு தைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்குன்னு எப்பவுமே எனக்கு வந்து யாரை பார்த்தும் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ண பிடிக்காது. எனக்கு எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல். ஈவன் நீங்கள் அத்தானை கூட பார்த்துருப்பீங்க, அவருக்குன்னு ஒரு ஷர்ட் ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த யூனிக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் அது மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணவும் செய்கிறாங்க. இந்த டிசைன் ஆக்சுவலாக யூஸ்வலாக பேக் நெக்கு வரும். நான் எப்போ பார்த்தாலும் இதை ஃப்ரண்ட் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆனால் அந்த பேக்லேயும் வச்சுக்கோ. ஆக்சுவல் டிசைன் பேக் தான், நான் தான் ஃப்ரண்ட்ல ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ஸ்லீவுக்கு, இது என்னோட ஸ்லீவுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க் பேட்டர்ல வரும். இதுதான் நான் வைல்ட் பெரி பிங்க் போட்டிருந்தேன், ரெட் இல்லை, வைல்ட் பெரி பிங்க் என்னோட எக்ஸ்போல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இப்போ பீகாக் கலர் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கலரையும் காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்க எல்லா கலரையுமே. ஸோ நெக்ஸ்ட் பிரிட்டி கலர் அப்படியே கொடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பிரிட்டி கலர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெங்காய கலர் சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்லி ஷேட், இல்லைன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேட்ல இருக்கு. ஸோ இந்த சாரிக்கும் சேம் டைப் ஆஃப் பிளவுஸ் வரும். இந்த மாதிரி பிளவுஸ் நான் அத்தான் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இதில் இன்னொரு கலர் ட்ரைப் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவர் கடைசி பார்த்தீங்கன்னா இப்போ 3rd கலர் காட்டுறல அதான் வேணும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி இந்த க்ரீன் பிடிக்கும், ஏன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ். மேபி இந்த பிளவுஸ் ப்ராப்பரி லுக் வரனால அழகா இருக்கலாம். இன்னும் கூட ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கலாம், ஒரு பேஷனான லுக், அந்த மாதிரி கலர் காம்பினேஷன். ஸோ 3 கலர் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கலர் எப்பவும் போல உங்களுக்கு பிடிக்கிற கலர்ஸ் தான். அடுத்த 2 கலரும். இது வந்து ரெட்டு. நான் இந்த கலரே கட்டல எக்ஸ்போல, நான் கட்டினது வைல்ட் பெரி. பட் இதுதான் ஆக்சுவல் சில்லி ரெட் கலர். இந்த கோட் தான் சில்லி ரெட். நான் கட்டினது வைல்ட் பெரி பிங்க். அது அந்த லைட் நைட்ல எடுத்தனால ரெட்டு மாதிரி அப்படி இப்படி நான் மூவ் பண்ணும்போது தெரிஞ்சது. பட் நான் கட்டின கலர் வந்து வைல்ட் பெரி. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாமா? வைன் கலர், பர்பிள். எப்படி இருக்கு கேட்பேன் லாஸ்டா. ஓகே, ஸோ லாஸ்ட் இதுல ஏதாவது ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேப் பண்ணலான்னு இருக்கேன். பட் பிளவுஸ் எல்லாத்துக்கும் சேம். நீங்க தான் இப்போ முடிவு பண்ணிக்கணும் பிளவுஸ் பேட்டர்ன் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ டாப் கலர்ஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் சாரி. நடுவில் காமிச்சல அது வந்து மெல்லாச்சி கலர் மாதிரி. ஸோ அமேசிங் சாரி, டு நாட் மிஸ் அவுட்.